உங்கள் சதையை நெருப்பு தின்னத் தொடங்கினால், உங்கள் நரம்புகள் கருகினால், அந்த மரண வழியிலும் உங்களால் உங்கள் கொள்கையை உறக்கச் சொல்ல முடியுமா? ஒரு மனிதனின் முதுகு சதையிலிருந்து வழிந்த கொழுப்பு அந்த தகிக்கும் நெருப்பையே அணைத்தது என்றால், அந்த மனிதனின் ஈமான் எந்த அளவுக்கு இமயமலையாயிருந்திருக்கும். வரலாற்றின் பக்கங்களில் இரத்தத்தால் எழுதப்பட்ட அந்த பெயர் ஹசரத் கப்பாப் இப்ன் அல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு. பலவீனமான இதயம் கொண்டவர்கள் இந்த பதிவை பார்க்க வேண்டாம். இது உண்மையான தியாகத்தின் உச்சம். இது கற்பனை கதை அல்ல. இஸ்லாமிய வரலாற்றில் சஹி புகாரி 3852 மற்றும் தபகாத் இபன் சாத் போன்ற மிக ஆதாரபூர்வமான நூல்களில் பதியப்பட்ட ஒரு நிஜமான இரத்த சாட்சியம். அவர் பெயர் ஹசரத் கப்பாப் இப்ன் அல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு. ஈராக்கிலிருந்து கடத்தி வரப்பட்டு மக்காவில் அடிமையாக விற்கப்பட்டவர். இரும்பு வேலை செய்வதில் அவர் ஒரு மேதை. மக்காவின் பெரிய தலைவர்களுக்கு வாள்களை செதுக்கி கொடுப்பவர் அவர்தான். அப்பொழுதுதான் அகிலத்தின் அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சத்திய பிரசாரம் அவர் காதுகளில் விழுந்தது. சிலைகளை வணங்கிய அந்த சமூகத்தில் இறைவன் ஒருவனே என்ற உண்மையை முதன்முதலாக உறக்கச் சொன்னவர்களில் 6வது நபராக கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு இணைந்தார். செய்தி பரவியது. கப்பாப் ஒரு முஸ்லிம் ஆகிவிட்டார். அவரது எஜமானி அன்மார் ஆத்திரத்தில் துடித்தாள். உன் மார்க்கத்தை விடு, இல்லை என்றால் நரகத்தை இங்கேயே காட்டுவேன் என்று மிரட்டினாள். ஆனால் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அசையவில்லை. அவர்கள் செய்த சித்திரவதை மனித வரலாற்றிலேயே மிக கொடியது. தகிக்கும் நிலக்கரியை தரையில் பரப்பினார்கள். கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த நெருப்பின் மேல் மல்லாக்க படுக்க வைத்தார்கள். அவர் எழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அவரது நெஞ்சின் மீது ஒரு ராட்சத பாறையை ஏற்றி வைத்தார்கள். அந்த நெருப்பில் அவரது தோல் கருகியது, சதை உருகியது. ஆனால் ஆச்சரியம், அவரது முதுகிலிருந்து வழிந்த கொழுப்பும் இரத்தமும் தான் அந்த நெருப்பையே அணைத்தது. அந்த வலியிலும் அவர் சொன்னது, அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவனே. தாங்க முடியாத வலியுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்ற கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக இறைவனிடம் உதவி தேட மாட்டீர்களா என்று கண்ணீருடன் கேட்டார். அப்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களில் ஒரு மனிதரின் தலை மீது ரம்பம் வைத்து உடல் 2ஆக பிளக்கப்பட்டது. ஆனாலும் அவர் தன் மார்க்கத்தை விடவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் ஒரு காலத்தை கொண்டு வருவான். அப்போது ஒரு பயணி ஆவிலிருந்து ஹதரமௌத் வரை எந்த பயமும் இன்றி பயணம் செய்வார். ஆனால் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள். இந்த வார்த்தைகள் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு புதிய தெம்பை தந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்லாம் வெற்றி பெற்றது. ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலம். ஒரு நாள் கப்பாப் சபைக்கு வந்தபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை தமக்கு அருகிலேயே அமர வைத்தார். கப்பாப், அன்று நீங்கள் அனுபவித்த அந்த சோதனையை எங்களுக்கு காட்டுங்கள் என்றார். கப்பாப் மெதுவாக தனது மேலாடையை கழற்றினார். அங்கே இருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அவரது முதுகு ஒரு மனிதனின் முதுகு போல் இல்லை. அது முழுவதும் பள்ளங்களும் திட்டு திட்டான வெள்ளை வடுக்களுமாக ஒரு பாறை போல சிதைந்து போயிருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கதறி அழுதார். இப்படி ஒரு முதுகை நான் என் வாழ்நாளில் கண்டதே இல்லை என்று கூறி அவரை தழுவிக்கொண்டார். நண்பர்களே, இன்று நமக்கு இருக்கும் சிறிய பிரச்சனைகளுக்கே நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் எரியும் கரிக்கட்டையின் மேல் படுத்துக்கொண்டும் தன் நம்பிக்கையை விடாத கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வரலாறு நமக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான். உன் நம்பிக்கை உறுதியாக இருந்தால் உன்னை அழிக்க நினைக்கும் நெருப்பும் உன் காலடியில் அணைந்து போகும். இந்த உன்னதமான தியாக வரலாறு உங்களை சிந்திக்க வைத்திருந்தால் பிறருக்கும் இதை பகிருங்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும்.